ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மெய் சீரீஸான ஈஸி கோயிங் டெர்டரி மெய் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்துட்டு ஆர்டேயோட மேஜிக்கை தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பப்பட் டான்ஸ் ரொம்பவே பெருசாக போகும். அதில் இருக்கிற மியூசிக்கை நான் அப்படியே போட்டு விட்றத பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். சரி வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மெய் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ இன்னும் நிறைய வீடுகளை கட்டிட்டான். ஆர்டே கூட சேர்ந்து அதை ஒன்றா போய் பார்த்துட்டு இருக்கான். இந்த வில்லேஜை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ இங்கே தானே வாழ போகிற? நம்ம ஹீரோ கேட்டா உடனே அவள் வெக்கப்படவும், நம்ம ப்ரப்போசல் என்கேஜ்மெண்ட்டை பற்றி கேட்கல, நீ என்ன ஆசைப்படுறன்னு நான் கேட்டேன். நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல எனக்கோ ஓகே தானவா சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படவும், இது என் காதில் கேட்காத மாதிரி நான் நடிக்கணுமான்னு கேட்டா ஆமானவா சொல்கிறா. நம்ம ஹீரோவை ரொம்பவே ஹாப்பியாக போகிறான். நம்ம ஹீரோ ஹெல்ப் மூலியமா அந்த ரெண்டு பிரதர்ஸோ ட்ரேடிங் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க. 30 பிளாட்டினம் காயின் இந்தாங்கன்னு கொடுக்கவும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அதை கொடுத்தா, இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறேன்னு பயப்படுறா. அவரை எங்களை இறக்கி விட்டுட்டு அரசரை மீட் பண்ண போனாங்க. இந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரியை வாங்கிட்டு வர போறாங்கன்னு சொல்லவோ, லேடி பணமரா நினைச்சா அது பாசிபிள் தான் காமிஷன் சொல்றான். விட்டா அந்த லேடி குயின் ஆயிருவா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மெர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிராஸ் போவ கேபிட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. 30 பிளாட்டினம் காயினை விட இதை பார்த்தா நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆகுறான். ஓ, இது இப்படிதான் ஒர்க் ஆகுமா? ஒரே நேரத்தில் கண்டினியூஸா 2 லோட் பண்ணி ஷூட் பண்ணலாமா? நம்ம ஹீரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன் மேஜிக்ல அதே மாதிரி ஒன்று ரெப்ளிகேட் பண்றான். என்ன இது ஷூட் பண்ண மாட்டேங்குதே? நம்ம ஹீரோ பார்த்தா, ஈவன் நீங்க கூட ஃபெயில் ஆவீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்டே பாக்குறேன். மேஜிக்கை தவிர்த்து நான் பெருமையா சொல்லிக்கிட என்கிட்ட எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ சொல்லுவோம், படிப்பு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்னு எல்லாமே சூப்பர் தான், பட் நான் அப்படி இல்லைன்னு ஆர்டே சொன்னா. கத்து கொடுத்தவங்க அப்படி வேணா நீ அவங்ககிட்ட ட்ரைனிங் இட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, உன்னோட மேஜிக்கல் ஆப்டிடியூட் என்ன நீ சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, உடனே வா சோகமாக்குற என்ன நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு டெல்லு சொல்லவும், இல்ல என்னோட மேஜிக் மரியனைட் மேஜிக்னு வா சொல்றா. ப்ரொடக்ஷன் மேஜிக் மாதிரியே நோபல்ஸ் இதையும் யூஸ்லெஸ் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, எனக்கு அதை செஞ்சு காமிக்கிறியான்னு கேட்கறான். மரியனைட் மேஜிக் ரொம்பவே ரேரு, நான் அதை பார்த்ததில்ல நம்ம ஹீரோ கேட்கறான். குட்டியா ஒரு டால் அவளுக்கு செஞ்சு கொடுக்கவும் அவளும் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆர்டே அவ ஓன் பாடியை கண்ட்ரோல் பண்றதை விட டாலை வேற லெவல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இந்த மேஜிக்கு வேற லெவல் பொட்டன்ஷியல் இருக்கு, இது உண்மையிலேயே ஆசம் நம்ம ஹீரோ சொல்றான். டில்லோ அதே மாதிரி பாராட்டுறா. பப்பட் டான்ஸ் ஷோ நடத்தலாமேன்னு டில்லு கேட்கறா. பெரிய சைஸ்ல டால் இல்லையேன்னு சொல்லவும், லார்ட் வான் அதை மேக் பண்ணுவாரு அப்படின்னு டில்லு சொல்றா. மெத்திரல யூஸ் பண்ணி ஒரு டாலை செஞ்சு கொடுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் மத்தவங்க இதை பெருசா யூஸ்லெஸ் தானே சொல்லுவாங்கன்னு ஆர்டே கேட்கவும், என் ப்ரொடக்ஷன் மேஜிக்கோ அப்படிதான் சொன்னாங்க, எல்லாருக்கும் பிடிக்கலையா, உன்னோடதோ பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை நாள் நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு தான் நினச்சேன், ஆனால் லார்ட் வான் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா மேபி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஓகே சொல்கிறா. லார்ட் வான் மொத்த வில்லேஜ் எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்காருன்னு எல்லாரும் ஆர்வமாக நிற்கிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடி ஆர்டே நமக்காக மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஷோ காமிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மித்ரல்ல செஞ்ச அந்த டால் அவள் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுறா. இது மரியனட் மேஜிக் தானே, ராயல் ஃபேமிலி இதை டேஞ்சர்னு தடை பண்ணியிருக்காங்களேன்னு மற்றவங்க பேசுறதை கேட்டுட்டு ஆர்டே சோகமாக எல்லாரும் அமைதியா இருங்க, ஷோவை முடிச்சதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் தயக்கத்தில் தான் இருப்பா, பட் கண்டிப்பாக அவளால் முடியும். நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்காக அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தை விட்டு அவள் இப்போ பெர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாரும் அந்த டான்ஸை பார்த்து அப்படியே மெய் மறந்து இருக்கிறாங்க. அந்த டான்ஸ் அது உண்மையிலேயே வேற லெவல் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே இப்போ பாராட்டுறாங்க. அவளை இந்த அளவுக்கு சூப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற லெவல்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை வந்து பாராட்டவும் நம்ம ஹீரோவை போய் கட்டி பிடிச்சா ஆள ஆரம்பிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பா சொல்றா. ராயல் எம்பளம் போட்டு ஒரு கேரேஜ் வந்திருக்குன்னு காமிஷன் சொல்றான். போய் பார்த்தா வந்திருக்கா. வெல்கம் பனமரா அப்படின்னு ஆர்டேவோ சியர்ஃபுல்லா சொல்லவும், அவளை என்னடா பண்ணன்னு பனமரா நம்ம ஹீரோவை கேட்கவோ, கொஞ்சமா சியரப் பண்ண அவ மேஜிக் எல்லாருக்கும் பிடிச்சது நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஃபியூச்சர் ரொம்பவே பிரைட்டா இருக்கு அப்படின்னு பனமரா பேசிட்டு இருக்கவும், மன்னிச்சிருங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வண்டி எடுங்க, அரசர் வந்திருக்காருன்னு சொல்லவும், என்னது அரசரா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் தான் டீனோ எஸ்டசோரா, கிங் ஆஃப் ஸ்கூடரியான்னு சொல்லவும், நான் இவரோட சான்சலர் அப்பராட்டான் கூட இருக்கவன் சொல்றேன். நீ டிராகனை தோக்கடிச்சிருக்க, உன் இடத்துல டஞ்சன் இருக்குன்னு கேள்விப்பட்டனே, எப்படி டிராகனை தோக்கடிச்சான்னு உண்மையை சொல்ல, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும், ப்ராப்பரான இடத்துல போய் நம்ம பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் உண்மைதான் சொல்லுவேன், பட் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா அதை ஏத்துக்கிட ட்ரை பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். பனமரா சொன்ன மாதிரியே நீ இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல, சரி உள்ள போய் பேசலாம்னு அரசர் போறாரு. இந்த வில்லேஜ்ல நம்ம ஹீரோ கெட்டுனா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காமிக்கிறான். பாலிஸ்டா பாக்குறதுக்கு கொஞ்சம் நார்மலா தான் தெரியுதுன்னு அரசரும் அவன் கூட இருக்கிற கவுன்சிலரும் பார்க்கவும், காமேஷின் அதை ஃபயர் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். காமேஷினும் ஒரே நேரத்துல 2 புல்லட்டை ஃபயர் பண்ணி காமிக்கிறான். பாலிஸ்டாவோட இது பவர்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டார் ஷேப்டுல எதுக்கு சவுர கட்டியிருக்குன்னு கேட்கவும், மல்டிபிள் டைரக்ஷன்ல இருந்து எனிமியை அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஏரியல் அட்டாக்கை தவிர்த்து இவ வில்லேஜ் பெர்ஃபெக்ட் டிஃபென்ஸ்ல இருக்குன்னு பனமரா சொன்னா, இல்ல வானத்துல இருந்து அட்டாக் பண்றதுக்கோ சில விஷயங்களை ரெடி பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். வெப்பனை நீ மேக் பண்ண மாதிரி பேசுறியான்னு அப்பராட்டா கேட்டா, ஆக்சுவலி நான் தான் மேக் பண்ண நம்ம
நம்ம ஹீரோ சொல்றான். அரசரத்தை நம்புற மாதிரி தெரியல, நீங்க நம்பலாம் அப்படின்னு பணமரா சொல்றா. கோட்டை சவரு, பலிஸ்டா, ரிவர் எல்லாத்தையும் யார் பண்ணதுன்னு கேட்டா எல்லாமே நான் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒருத்தன் இவ்வளவு சீக்கிரம் எப்படி இதை பண்ணன்னு கேட்டா ஜஸ்ட் 4 மாசம் தான் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்ல. ஐபிஎல் கிங் யோசிச்சா நீங்க நேரா பாக்குறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேக்க கூட்டிட்டு போகும்போது லார்ட் வான் எப்படி இருக்கீங்க, அன்னைக்கு பார்ட்டி வேற லெவல் அப்படின்னு எல்லாரும் பேசவும் காமனர்ஸ் உங்ககிட்ட கேஷுவலா பேசுறாங்களே, இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி அரசர் கூட இருக்கிறவன் கேட்கறான். ரவுடி மாதிரி இருக்கிற சில அட்வென்ச்சரர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அரசரும் அவன் கூட இருக்கணும் ஷாக் ஆனா லார்ட் வான் என்ன இந்த பக்கம்னு கேட்டா லேக் பக்கம் ஒரு வேலையா போற நம்ம ஹீரோ சொல்றான். வேரன் வான் யார் அவங்கன்னு கேட்டா அது சில அட்வென்ச்சரர்ஸ் நாங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்பக்கல்லு கூட்டமா வாழ்றத பார்த்துட்டு அவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த பக்கம் லார்ட் வெஸ்டா வரானா மருமக இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்பக்கல்லு ரியல்னு இன்னைக்குதான் என் கண்ணால பாக்குறேன்னு அரசரே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. இங்க ஒரு டவரை மேக் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லப்போ எஸ்பாடா மேஜிக்ல மேக் பண்ணா இது சாதாரண மண் சவரு கீழே விழுந்துருமேன்னு கிங் பார்த்தா நம்ம ஹீரோ மேஜிக்ல அசால்ட்டா வால்ஸ் மேக் பண்றான். மகனே கூட வந்திருக்கிறது யாரு, பெரிய சீஃபான்னு கேட்கவும் எல்லா பெரிய சீஃபையும் கண்ட்ரோல் பண்ற மெயின் சீஃப் இவர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் பெரிய சீஃப் நான் தான் அந்த ட்ரைபோட சீஃப் சொல்லப்போ கிங்கோ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. மீட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா ரேரான மெட்டலான ஆரிகல்கம கொடுக்கவும் காடியே ஸ்லே பண்ற அந்த மெட்டலா இதுல ஒரு ஸ்வாட ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரியோட பட்ஜெட்டே ஆகுமே பேசிட்டு இருக்கும் போதே எங்க நம்ம ஹீரோ அதுல ஒரு ஸ்வாட மேக் பண்ணிருந்தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆனா அப்படின்னா பில்டிங் மட்டும் இல்ல உன்னால ஸ்வாடையும் மேக் பண்ண முடியுமான்னு கிங் கேக்குறாரு. அவர்கிட்ட எதையும் மறைக்காதன்னு பணமரா சொல்றாரு. அதுக்கு என்ன காசோ அதை கொடுத்து நாங்க அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு கிங் சொன்னா எனக்கு காசு வேணா நான் இந்த வில்லேஜ்லயே பெர்மனண்டா இருக்கணும்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எதனால ராயல் கேபிட்டலுக்கு வந்தா நீ இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கலாமேன்னு கேட்க இந்த லேண்டோட மக்கள் என்ன நம்பி இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி டேலண்டா இந்த மாதிரி ரிமோட் வில்லேஜுக்கு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல, கேபிட்டலுக்கு வரணும், இங்கே ஒரு எமசரியா அனுப்பி வைக்கிறோம் கிங் சொல்றாரு. நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். குழந்தையா பார்த்தது தப்பு போலையன்னு கிங் நினைக்கிறாரு. பெர்மிஷன் வாங்கியாச்சு இந்த வில்லேஜ்ல நான் ஜாலியா வாழலாம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். தூரமா இருக்கும் இன்னைக்கு போவானா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அரசர்னு மறந்துட்டு என்கிட்ட கேஷுவலா பேசுறேன்னு அரசர் கேட்கிறாரு. அப்படி இல்ல நம்ம ஹீரோ சொன்னா லார்ட் வான் ஒரு டிராகன் வருது எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர்ஸை கொடுக்குறான். பார்த்தா மேல ஒரு டிராகன் பறந்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கரெக்டா கிங் நம்ம ஹீரோவை பார்க்க வந்த இந்த டயத்துலன்னு இவங்க வில்லேஜ் மேல அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது. கிங்கை அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்காங்களா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.